ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மோகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலகத்துல மிஸ்டீரியஸா காணாம போனவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வந்து கிரைம் ஸ்டோரிஸ் நியூஸ்ல இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, திடீர்னு காணாம போறாங்க அப்படின்னா. அதை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிஸ்அப்பியரன்ஸ் என்னன்னா, மலேசியாவோட ஏர்லைன்ஸ் ஃபிளைட் MS-370 வந்து 2014 காணாம போனாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கப்பல், தரை எல்லாத்துலயும் எல்லா நாடுக்கும் தேடி பார்த்தோம். ஒண்ணுமே கிடைக்கல. இன்னும் வந்து மிஸ்டீரியஸா தான் இருக்கு. ஃபிளைட்ட இன்னும் முழுசாவே கண்டுபிடிக்க முடியல. அது ஹைஜாக் ஆயிருச்சா இல்ல கிராஷ் ஆயிருச்சா யாருன்னு தெரியல. இது வந்து டேவிட் லாங்ன்றவரு யூஎஸ்ல டென்னிஸ்ன்ற ஏரியால வச்சுட்டு வரவரு ஒரு ஃபார்மர். இவர் வந்து குடும்பத்தோட வெளியில உட்காந்து சாப்பிட்டுச்சு. இல்லை இருங்க வரேன்னு சொல்லிட்டு போனவரு திரும்ப வரவே இல்லை. அப்படியே காணாம போயிட்டாரு. அடுத்து ஸ்ட்ரேஞ்ச் பிளேசஸ் ஆன் எர்த், இதை பத்தி பார்க்கலாம். நம்ம வந்து எல்லாரும் பெர்முடா ட்ரையாங்கிள் பார்த்து கேள்விப்பட்டிருப்போம். ஃபிளைட்டு கப்பல்லாம் அதுக்கு மேல போனுச்சுன்னா உள்ள இழுத்துக்குது, காணாம போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த பூமியில நிறையவே இருக்கு. அதுல ரெண்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பென்னிங்டன் ட்ரையாங்கிள். இது வந்து யூஎஸ்ல இருக்கிறது. 1945 இருந்து 1950 5 பேர் காணாம போயிருக்காங்க. அதுல முதல் ஒருத்தர் எப்படி காணாம போயிருக்காருன்னா, இதுல ஃபர்ஸ்ட்ல உள்ளவர் எப்படி காணாம போயிருக்காரு அப்படின்னா, இவர் ஒரு ஹண்டரு. ஒரு குரூப்பா ஹண்ட் பண்ணலான்னு போய்கிட்டு இருக்கப்ப இவர் லீட் பண்ணி முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. முன்னாடி போய்கிட்டு இருந்தவரை பின்னாடி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது முன்னாடி போனவர் போய்கிட்டு இருக்கும்போதே அப்படியே மாயமாயிட்டாரு. இது வந்து லெஜண்ட் ஸ்டோரியா இல்ல என்னன்னு யாருக்குமே தெரியல. இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பால் வெல்டன். இவர் வந்து 19 வயசு காலேஜ் பையன். குரூப்பா டூர் போறப்ப குரூப்ல இருந்து ஒரு மிஸ் ஆயிட்டாரு பென்னிங்டன் ட்ரையாங்கிள்ல. அதுக்கப்புறம் தேடி பார்த்திருக்காங்க. காலேஜ்ல இது ரெஸ்கியூ பர்சன்ஸ் எல்லாம் வந்து தேடி பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கல. அடுத்தடுத்த சில வருஷங்கள்லயே அடுத்த 3 பேரும் காணாம போயிட்டாங்க. இவங்களெல்லாம் தேடி பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கல. இது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல காணாம போயிட்டாங்களா இல்ல அடுத்த கிரகத்துக்கு போயிட்டாங்களா வேற உலகத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியல. நெக்ஸ்ட் வந்து ஜப்பானோட டெவில்சியை பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஜப்பானோட டெவில்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இதை வந்து டிராகன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டிராகன்ஸ் ட்ரையாங்கிள்னா மனிதர்களை மனிதர்கள்னு சொல்ல முடியாது, விழுங்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் முழுங்கிரும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து டிராகன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. 1950 இருந்து 1954 அந்த காலகட்டங்கள்ல 2 மீன் பிடிக்க போன கப்பல்களை உள்வாங்கிருச்சு, உள்ள இழுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பானோட ரிசர்ச்சர் வெசல் கால்டுன்ற கெயோமரு நம்பர் 5 அப்படின்ற கப்பல் வந்து 31 க்ரூ மெம்பர்ஸோட இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிருக்காங்க. நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள் எப்படி தேடி உள்ள போனவங்களும் காணாம போனாங்களோ அதே மாதிரி இவங்களும் காணாம போயிட்டாங்க, மிஸ் ஆயிட்டாங்க. இந்த பிளேஸை வந்து ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனோமி அப்படின்றாங்க. மனோமின்னா சி ஆஃப் டெவில் அப்படின்னு அர்த்தம். இவங்க சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கடலுக்கு நடுவுல வந்து வல்கனோ எரப்ஷன் ஏதாவது நடந்திருக்கலாம், அதுல வந்து கப்பல் மூழ்கிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் சில நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து அடுத்த உலகத்துக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கும், அந்த போர்ட்டல் வழியா போயிட்டாங்க, அந்த அடுத்த உலகத்துல இவங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி சுத்தி திரியிற தியரிஸை பத்தி பார்ப்போம். இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸும் பார்ப்போம். எந்த ஒரு கதை நடந்தாலும் அதை பத்தி சில கதைகள் ஓடதான் செய்யும். அதை பத்தி பார்க்கலாம். சயின்டிபிக் தியரி இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஹியூமன் எரரா இருக்கலாம், இல்ல நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இதெல்லாம் சிட்டிக்கு அவுட்டர்ல நடக்கிறதுனால இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ட்ரேஸ் பண்ண முடியல இப்படின்னு சொல்றாங்க. சிட்டிக்குள்ள நடந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணலாம், சிட்டிக்கு வெளியில நடந்துச்சுன்னா ஆட்கள் நடமாட்டம் கம்மி அப்படின்றதுனால யாராலையும் இதை பத்தி ட்ரேஸ் பண்ண முடியல. இதை சுத்தி வர கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா, சிலர் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது, ஏலியன்ஸ் எல்லாம் வர்றாங்க அந்த போர்ட்டல் வழியா, அடுத்த கிரகத்துக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணி டிராவல் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி சாமி பேய் பூதம்ன்ற மாதிரி இதுல ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க இப்ப உலகம் நடக்கிற மாதிரி உலகத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இது மாதிரி இன்னொரு உலகம் இருக்கு, அந்த உலகத்திலயும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, போர்ட்டல் ஓபன் பண்ணி இது வழியா அதுக்கு போய் அங்க ஓபன் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி இந்த மக்கள்லாம் இறந்துருக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது காணாம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து
2000, 2000க்கு முன்னாடி நடந்த கதை. இப்ப வந்து ரீசெண்டா டிஸப்பியரன்ஸ் ஆன ஒருத்தரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் யாருன்னா, ஜெர்மனி டூரிஸ்ட் லார்ஸ் விட்டன்ட் அப்படின்றவர் பல்கேரியா ஏர்போர்ட்ல 2014ல ஒரு டெர்மினல்ல இருந்து ஓடி இருந்திருக்காரு. ஓடி போனவரை திரும்ப கண்டுபிடிக்கவே முடியல. சிசிடிவில அவரை வந்து யாரோ துரத்திட்டு போன மாதிரி காட்டியிருக்கு. பட் இன்டர்நெட்ல ஃபுல்லா தேடி பார்த்தா அவர் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் வருது. மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பர்சன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப வரைக்கும் எந்த ஒரு அடையாளமும் இல்ல. ஃபுல்லா தேடி பார்த்துட்டாங்க. அவர் யாரு என்னன்னு யாருக்குமே எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. இதுதான் மக்களை கன்க்ளூஷன் வந்துட்டான். இந்த ஸ்டோரி நம்ம வேர்ல்ட்ல இருக்க ஹிடன் மிஸ்டேக்ஸை ரிமைண்ட் பண்ணுது. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. பட் நமக்கு தெரியாம இந்த உலகத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்காக நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்க இந்த மக்கள்லாம் காணாம போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற உலகத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல போட்டுருங்க. உங்களோட தியரி என்னன்றத சொல்லிட்டு போங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, next video. See you. Tata. Bye.